வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாத மகிமையுடைய பரலோக தேவனுக்கும் பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிற ஒரு தேவன். தம்முடைய பிள்ளைகளின் மேலே பிரியமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் வாக்கு பண்ணுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்திலே பலவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள், பல பாஷைகளை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனம் அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஜனம். இன்றைக்கும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். நான் உங்க வழியில நடக்கிறேன், உங்களுக்கு பிரியமா வாழ்வேன், உங்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறேன், உங்களை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன், நீங்களும் நானும் ஒன்று என்று சொல்லுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, யார் உடன்படிக்கை செய்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதனால்தான் இஸ்ரவேல் மக்களோடு கர்த்தர் இருந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் கூட இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் தானே. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் அவர் மாற்றி தருகிற தேவன் அல்லவா. இஸ்ரவேல் மக்களை பாருங்க, அவங்களுக்கு பஞ்சம் வந்தது, கர்த்தர் பஞ்சத்தை மாற்றினார். யுத்தம் வந்தது, கர்த்தர் யுத்தம் செய்தார். அநேக போராட்டங்களும் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் சில கொள்ளை நோய்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது அவரே அதை ஏற்றுக்கொண்டு அதை மாற்றி போட்ட தேவனாயிருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதம், அது பரிபூரணமான ஆசீர்வாதம். இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனை கோடி கோடியான பணம் இருந்தாலும் சரி, ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், குழந்தை இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை. அதற்கு ஈடே ஆகாது. பாருங்க, எல்லாம் இருக்கிறது, குழந்தை இல்லை, குழந்தை இருக்கிறது, எல்லாம் இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பிள்ளையை வளர்த்தரலாம், அது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானத்தை கொண்டு வரும். அதை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளையோட போதும் நிறுத்துகிறவர்கள், அடுத்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறவர்கள். காரணம் கேட்டா, இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கினா போதும்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். உண்மையாகவே தாவீது 8ஆவதாக பிறந்தான், யாக்கோபு 11ஆவதாக பிறந்தான். இப்ப இவர்கள் ஒரு பிள்ளை போதும் 2 பிள்ளை போதும் நிறுத்தி இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அதற்காக நான் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லவும் வரவில்லை, பிள்ளைகள் போதும் என்று சொல்லாமல் இருக்கவும் வேண்டும். காரணம் என்னன்னா, தேவன் கொடுக்கிறவர், அவரே வளர்க்கிறவர், ஆளாக்குகிறவர். உங்களை நீங்களா வளர்த்தீங்களா? உங்களை நீங்களே உருவாக்கி கொண்டீர்களா? இல்லை, கர்த்தரே நம்மை உருவாக்குகிறவர். இந்த பூமியிலே உண்டாக்கினவர், உருவாக்குகிறவர், நம் தேவைகள் யாவையும் சந்திக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், மலடு இருப்பதில்லை என்று. ஒருவேளை எங்களுக்கு குழந்தையே இல்லையா அப்படின்னா, நீங்க கர்த்தர்கிட்ட இந்த வாசனங்களை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வார்த்தைகளை எடுத்து, ஆண்டவரே இப்படி நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா, நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி தேவனிடத்துல பேசும்போது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார்.
சூழ்நிலைகளை மாற்றுவார். இரண்டாவதாக, உன் தேவனாகிய கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இந்த உலகம் என்பது வியாதியினால் நிறைந்த ஒரு உலகம். அதுவும் இந்த கடைசி காலங்களிலே பல புது புது வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. எங்க பாருங்க, எதையாவது ஒன்று சொல்றாங்க, அது கேள்விப்படாத ஒரு நோயாக இருக்கிறது. நல்லா தாங்க இருந்தார் நேற்று, என்னன்னே தெரியலங்க, திடீர்னு ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு, இப்போ பலவீனமா படுத்துட்டாரு அல்லது போயிட்டாரு, ஏதோ ஒன்று சொல்றாங்க. அப்ப சகல நோய்களையும் கர்த்தர் நம்மை விட்டு விலக்குகிற தேவன். இந்த உலகத்திலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், நோய்கள் இருக்கும். ஆனால் அதற்கு தப்புவிக்கிற தேவனும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வியாதியிலிருந்து சுகமாக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கல்வாரி சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். காரணம், ஏசாயா 53:5 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொன்னார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தழும்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக காயம் அடைய வேண்டும். காயம் தழும்பாக மாறும், அந்த தழும்பு நம்மை சுகப்படுத்தும். அப்போ எந்த நோயா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தழும்புகளாலே நம்மை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், சகல நோய்களையும் கர்த்தர் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எய்த்தரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வர பண்ணாமல் என்றார். கர்த்தர் வர பண்ணாத தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை வந்தாலும் அதை நீக்குகிற தேவனாய் இருக்கிறார், சுகத்தை கொடுக்கிற தேவன். உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் என்று சொல்லிவிட்டு 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன், சபிக்கிற தேவன் அல்ல. சிலர் சொல்றாங்க, என் தலையில எழுதியிருக்குயா அப்படிம்பாங்க. கர்த்தர் உன் தலையில என்ன எழுதியிருக்கிறாரு? நீ நாசமா போயிடுவேனா, இல்லை நீ காலம்லாம் கஷ்டப்பட்டு சாவேன்னு எழுதி வச்சிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், குறைவுகளை மாற்றுகிற தேவன், நிறைவை தருகிறவன். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி ரோமர் 8 வாசிக்கிறோம். சொந்த குமாரனை கொடுத்தவர், எல்லா தேவைகளையும் நமக்கு சந்திக்கிற ஒரு ஆண்டவர், எல்லா குறைவுகளையும் மாற்றுகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நிறைவை தருகிற தேவன். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இல்லப்பா அப்படிலாம் கிடையாது, சில நேரம் இப்படி தரித்திரம், வறுமை, பாடு, உபத்திரவம், வேதனைகள், கிறிஸ்துவுக்காக பாடுகள் வரும், அது வேறு, அது வேறு. அது ஊழியத்தில் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனா வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை, எல்லாவற்றிலையுமே தீமைகள், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது இல்லை. அவருக்கு வேற வேலையே இல்லையா? உங்களை உபத்திரவப்படுத்தி பார்த்து சந்தோஷப்படுகிறவரா அவர்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எதிரியா, உங்களுக்கு சத்துருவா இருக்கிறவரா? உங்களை நேசிக்கிற ஒரு தேவன், உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறவர், அன்பாய் இருக்கிறவர், ஆறுதலாய் இருக்கிறவர், தம்முடைய வல்லமையை உங்களுக்கு அருளுகிறவர், சொந்த குமாரனை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். இதெல்லாம் எதற்காக? நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் செய்தார். ஒரு சிலர் இன்றைக்கு அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா கர்த்தர் கொடுத்துட்டார், ஒரு வறுமை வந்தா கர்த்தர் கொடுத்தார், தரித்திரம் வந்தா கர்த்தர் கொடுத்தார், எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் காரணம். ஒரு வியாதி வந்துட்டா கர்த்தர் கொடுத்தார், அப்படியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பிள்ளைய பெத்தெடுத்தீங்க, அந்த பிள்ளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே கல்லையும் மண்ணையும் சாப்பிட கொடுப்பீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரு குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா பிள்ளையில? சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க குழந்தைய உபத்திரவப்படுத்தி, காயப்படுத்தி, நல்ல கம்பியை காய வச்சு சூடு போட்டு அந்த குழந்தைய அதான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? நீங்களே செய்ய மாட்டீங்களே. அவர் அன்புள்ள தேவன் அல்லவா? இரக்கமுள்ள கர்த்தர் அல்லவா? மனதுருக்க உடைய தேவன் அல்லவா? உங்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறவர். அவர் உங்களுடைய வியாதியோ அல்லது வேதனைகளையோ பார்க்கும்போது அவர் கண்ணீர் வடிக்கிற தேவனாயிருக்கிறார்.
உங்களை காயங்கட்டுகிற தேவன், ஆறுதல் படுத்துகிற தேவன், சுகப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், கிருபையை பொழிந்தருளுகிற தேவன். அவருடைய அன்புக்கு ஈடு இணைய யாரையுமே எதையுமே சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகள் உபத்திரவங்களை மாற்றி தேவைகளை சந்தித்து ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் தருகிற கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் வேறு பிரித்தீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறட்டும். எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக, கிருபையை தருவீராக. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.